அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் எப்படி வாழ்வது? அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவர்களை பார்க்காதவர்களுக்கும் கொடுப்பாடா? இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன். தூதரிடத்தில் பொய் சொல்லிவிட முடியாது. ஏதோ சில புகழ்ச்சிகளுக்காக எல்லாம் தூதருக்கு முன்னால் பேசிவிட முடியாது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி விடுவான், இவர் முனாஃபிக் என்று சொல்கிறார். அந்த நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன். நான் என்னுடைய செல்வத்தை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் இருக்கும் பொழுது மன நிம்மதியோடு வாழ்கிறேன். உங்களை விட்டு பிரிந்து நான் வீட்டிற்கு சென்று விட்டால் உங்களை பார்க்காத வரை என்னால் நிம்மதியோடு இருக்க முடியவில்லை. உங்களுடைய முகத்தை நான் பார்க்காத வரை பொறுமையோடு இருக்க முடியவில்லை. ஓடி வந்து விடுகிறேன் உங்களை பார்ப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் மரணித்தால் சொர்க்கத்தில் உயர்ந்த நபிமார்களோடு இணைந்து விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆனால் நான் சொர்க்கத்திலே நுழைந்தால் நான் உங்களை சொர்க்கத்திலே பார்க்க முடியுமா என்று கவலைப்படுகிறேன். என்ன ஒரு பணிவு பாருங்கள் தூதரிடத்தில். நான் நபி தோழர் சொர்க்கத்திலே வந்து உங்களை பார்த்து விடுவேன் என்று சொல்லவில்லை. என்ன கேட்கிறார்? நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சொர்க்கத்துக்கு போனா தூதரை பார்த்துடலாம் சொல்லி. அந்த தோழர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நபிமார்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்வீர்கள். நானும் ஒரு சாதாரண ஒரு நபி தோழர், உங்களை சொர்க்கத்தில் உங்களோடு வாழ்வதற்கு, உங்களை பார்ப்பதற்கு என்னால் முடியுமா என்று பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்விக்கும் இதை விரும்புவர்களுக்கும் பதில் சொல்கிறான் குர்ஆன். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு இருப்பார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, சுஹதாக்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களோடு, சாலிஹான மக்களோடு அவர்கள் வாழ்வார்கள். இந்த தோழமை தான் சிறந்த தோழமை. அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் வாழ்வதற்கு அல்லாஹ் அந்த நபி தோழருக்கு கொடுத்த நற்செய்தி, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். தூதருக்கு கட்டுப்பட்டவர் நாளை மறுமையில் ஹவுதில் தூதரை சந்திப்பார். எங்கே சந்திப்பார்? ஹவுத், மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் அவர்களுடைய உம்மத்திற்கு. அதில் தண்ணீரை குடிப்பவருக்கு தாகமே ஏற்படாது. அதற்கு பிறகு அந்த ஹவுதில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார். தூதருக்கு கட்டுப்பட்டவர்